ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் சூப்பரான வீடியோ தாங்க. ஆமாங்க, நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு வீடியோ தான். தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. ஏஆர்சி காமாட்சியில் டிஜிகோல்டு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. இந்த டிஜிகோல்டு ஆப் மூலமாக நீங்கள் சேர்க்குற கிராம்ஸ் வந்து நீங்கள் வந்து தங்க நகையாகவே எடுத்துக்கலாங்க. அதுக்கு செய்கூலி சேதாரமே கிடையாது. அதுதான் வந்து ஒரு சூப்பர் பெனிஃபிட்டு. இப்போ நம்ம மற்ற கடைகள்லேயும் நிறைய டிஜிகோல்டு ஆப்ஸ் இருக்குது. பட் நீங்கள் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்கீமில் வந்து நீங்கள் சேர்த்துருக்க கிராம்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் செய்கூலி சேதாரம் இதெல்லாம் கொடுத்து தான் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்ம டிஜிகோல்டு ஆப்பில் சேர்க்குறது எல்லாமே போய் ஒரு காயினாக தான் வாங்குகிறோம். ஏன்னா அதான் மினிமம் வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி. பட் இவங்க கிட்ட வந்து என்ன கலெக்ஷன்னாலும் எடுத்துக்கலாம், செய்கூலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் இருக்குங்க. அது என்னென்ன கண்டிஷன்ஸு, இதில் எப்படி சேர்த்தா அதிகமாக சேர்க்கலாம் அப்படிங்கிற ட்ரிக்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேங்க. நான் லாஸ்ட் இயர் வந்து நவம்பர் மந்த் தான் இவங்களுக்கு ஸ்கீம் வந்து நான் போய் பார்த்துட்டு வந்திருந்தேன். 6 மந்த் ஸ்கீமே இருந்தது. அப்போ 6 மாதம் நம்ம பணம் கட்டி 6 மாதத்தில் வந்து நமக்கு அக்குமுலேட் ஆகிற கிராம்ஸுக்கு வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. பட் ரீசெண்டாக இப்போ அந்த ஸ்கீம்லாம் மாற்றிட்டாங்க. ஸோ எல்லாமே நம்ம சேனலில் வந்து நான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. என்னென்ன வீடியோஸ் வந்து இவங்க கடையை வச்சு போட்டிருக்கேன் அப்படிங்கிறது ஏஆர்சி காமாட்சி பிளேலிஸ்ட் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்திங்கன்னா இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இவங்க ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், இதில் என்னென்ன திங்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணணும், ஆப் இன்ஸ்டால் பண்ணி எப்படி இந்த டிஜிகோல்டு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு வரலாங்க. நாம் இவங்க டிஜிகோல்டு ஆப்பில் வந்து மினிமம் 50 ருபீஸ்லேருந்தே நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம்ங்க. மற்ற டிஜிகோல்டுலாம் வந்து மினிமம் 100 ருபீஸ்மாங்கல்ல, அப்படி இல்லை. இவங்ககிட்ட மினிமம் 50 ருபீஸ்லேருந்தே நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் போய் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லரி அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே இந்த ரெட் கலரில் உள்ள இந்த பட்டன் தாங்க வரும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஸோ பேஜ் ஓப்பன் ஆனதுமே வந்து நீங்கள் லாகின் பண்ணிட முடியாதுங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து சைன் அப் அப்படிங்கிறத கொடுக்கணும். கீழே இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த சைன் அப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அங்கே என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அதை எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களே வந்து ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் சிம்பிளான பாஸ்வேர்டாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. சென்ட் ஓடிபி அப்படின்னு கேட்கும். நம்ம சென்ட் பண்ணதும் நம்மளோட மொபைலுக்கு வந்து ஓடிபி வரும். அதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அக்கௌண்ட் க்ரியேட்டட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துடும். உங்களுக்கு பாப்அப் சிம்பிள் காமிச்சிரும். ஸோ லாகின் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ லாக் பண்ணாலும் உங்களோட மொபைல் நம்பர், அந்த பாஸ்வேர்டு அதை கொடுத்து நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிக்கோங்க. இவங்க இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி 1 வீக் ஆயிடுச்சுங்க. நான் இந்த ஆப்பை வந்து ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ தான் அவங்க ஆப் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணனால நிறையா அப்டேட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ டெய்லி அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ தான் ஓரளவுக்கு அந்த ஆப்பில் வந்து எப்படி போய் எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நான் 1 வீக்கு நான் ட்ரையல் பார்த்துட்டு தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நான். ஸோ இவங்களோட டிஜிகோல்டு ஸ்கீமை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மற்ற கடைகளில் உள்ள மாதிரி போனஸ் அமௌண்ட்டு, அந்த போனஸ் அமௌண்ட்டை கோல்டாக மாற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கிடையாது. இவங்க இந்த ஸ்கீமை பற்றி ஒரு 7 பாயிண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்கங்க. ஸோ இந்த 7 பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக சொல்கிறேன். இல்லை இந்த 7 பாயிண்ட்ஸை நீங்களே ரீட் பண்ணோம் அப்படின்னு நினச்சா கூட இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லை இதை பாஸ் பண்ணி நீங்களே கூட ரீட் பண்ணி பாருங்கள். இந்த 7 பாயிண்ட்ஸில் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டனாக எழுதி காமிச்சிருக்கேன். ஏஆர்சி காமாட்சி டிஜிகோல்டு. ஸோ மினிமம் அமௌண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 50 ருபீஸுங்க. 50 ருபீஸ்க்கே நீங்கள் வந்து கோல்டு வாங்க முடியும். நீங்கள் இந்த ஸ்கீம் ஆரம்பிக்கிறப்ப என்ன அமௌண்ட்டுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணுங்க. அதாவது நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுனாலும் டெய்லி வந்து பணம் கட்டலாம். பட் நான் வந்து சொல்ல வர போகிறத நீங்கள் கவனமாக கவனிச்சுக்கோங்க. 50 ரூபா, 100 ரூபா, 150 ரூபாய், 200 ரூபாய் இன் டேர்ம்ஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 50 ருபீஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். அப் டு 1000, 2000 வரையும் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஆனால் இந்த 330 நாளும் கண்டிப்பான முறையில் நீங்கள் பணம் கட்டித்தான் ஆகணும். இப்போ 50 ரூபான்னு ஆரம்பிச்சிங்கன்னா 330 நாளும் டெய்லி 50 ரூபா நீங்கள் வந்து இந்த ஆப்பில் வந்து பணம் கட்டிக்கிட்டே வரணும். நீங்கள் சப்போஸ் இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 330 நாள் கழித்து என்ன டேட்டில் எண்ட் ஆகும் அப்படிங்கிறது காமிக்கும் உங்களுக்கு. நான் ஆரம்பித்தப்போ என்ன காமிச்சது அப்படின்னா 7th May 2026 இந்த ஸ்கீம் முடியும் அப்படின்னு காமிச்சது. இப்போ சப்போஸ் நான் ஒரு நாள் ஊடால வந்து மறந்துட்டேன், 50 ரூபா கட்ட மறந்துட்டேன் அப்படின்னா அது வந்து அந்த 7ஆம் தேதி அப்படிங்கிறது 8ஆம் தேதியாக மாறிடும். உங்களுக்கு வந்து அந்த 1 டே வந்து நம்ம ஊடால பணம் கட்டாதது வந்து நம்ம நகை எடுக்க போகிறப்ப அந்த 1 டே எக்ஸ்டெண்ட் ஆயிரும். நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் 330 டேஸு இவங்கக்கிட்ட வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணி தான் ஆகணும்.
நான் வந்து இப்போ 50 ருபீஸ் அப்படின்னு சொல்லி தான் மினிமம் அமௌண்ட்டை தான் நான் ஆரம்பிச்சிருக்கேங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 9320 ருபீஸ். இதுக்கு வந்து 50 ருபீஸ்க்கு எவ்வளோ ஆட் ஆகுதுன்னா ஒரு 5 மில்லிகிராம் ஆட் ஆகுதுங்க. ஸோ இன்றைக்கி நான் என்ன செஞ்சேன்னா ஒரு 150 ரூபா வந்து கட்டியிருந்தேன். கட்டுறப்ப அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த 5 மில்லிகிராம் வந்து விதவுட் வேஸ்டேஜ் அப்படிங்கிற காலத்தில் ஆட் ஆயிரும். மீதி இருக்கிற அந்த 11 மில்லிகிராம் வந்து வித் வேஸ்டேஜ் அப்படிங்கிறதுல போய் ஆட் ஆயிரும். நம்ம ஃபர்ஸ்ட் டே என்ன அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டுக்கான கிராம் வந்து டெய்லி நம்ம கட்டுறப்ப விதவுட் வேஸ்டேஜில் போய் ஆட் ஆகும். நம்ம எக்ஸ்ட்ராவாக கட்டுற அமௌண்ட் வந்து வித் வேஸ்டேஜில் போய் ஆட் ஆகும். இதாங்க டிஃப்ரென்ஸு. ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டிருக்கேங்க. டெய்லி 50 ரூபா சேர்த்துட்டு வர்றப்ப எனக்கு எவ்வளோ மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ டெய்லி 50 ரூபா 330 நாளைக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 16,500 வந்து என்னால் சேர்க்க முடியுங்க. அப்போ எனக்கு டெய்லி ஒரு 5 மில்லிகிராம் ஆட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா 330 நாளைக்கு 1.650 கிராம்ஸ் வந்து எனக்கு ஆட் ஆகுது. சப்போஸ் எனக்கு வந்து ஃப்யூச்சரில் கோல்டு ரேட் கொஞ்சம் கூடுது அப்படின்னா கூட எனக்கு வந்து டெய்லி மினிமம் ஒரு 4 மில்லிகிராம்ஸாவது ஆட் ஆகுங்க. அதை கால்குலேட் பண்ணி ஒரு 1.5 கிராம் வந்து அட் த எண்ட் ஆஃப் த ஸ்கீம் 330 நாளில் நம்மளால் ஒரு 1.5 கிராம் சேர்க்க முடியும் அப்படிங்கிற கணக்கு நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இல்லை டெய்லி என்னால் 100 ரூபா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி 100 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ உள்ள மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து 11 மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகுதுங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து 3.630 மில்லிகிராம்ஸ் வந்து எண்ட் ஆஃப் த ஸ்கீமில் ஆட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 3.5 சவரனாவது நமக்கு ஆட் ஆகும் உங்களுக்கு. இல்லைங்க எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு சவரனாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் 200 ருபீஸ்லேருந்து 250 ருபீஸ் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு சவரன்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 10 கிராம்ஸ் வரையும் உங்களால் சேர்க்க முடியும். ஸோ இவங்களோட கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து ஏஆர்சி காமாட்சி பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இவங்க கடையில் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும். HUID ஹால்மார்க்கு 916 இது எல்லாமே அதில் இருக்க தாங்க செய்யும். ஸோ இது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க. இது வந்து நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ உள்ள கிராம் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ நம்மளால் தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக தான் இந்த ஸ்கீமு. ஸோ நம்ம இப்போ இந்த ஸ்கீமை வந்து எப்படி ஆப்பில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம எப்படி வந்து அமௌண்ட் போடலாம், என்னென்ன வேஸ்லாம் இருக்குது அமௌண்ட் போடுறதுக்கு, அது வந்து அமௌண்ட் போட்டக்கப்புறம் நமக்கு எப்படி பில் ஜென்ரேட் ஆகுது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மொபைலில் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு 2 பிரான்ச் காமிக்கும், மயிலாடுதுறை, டி நகர் அப்படிங்கிறது காமிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து எங்கே ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டி நகர் அப்படிங்கிறதா சென்னையில் பேஸில் உள்ளவங்க டி நகர் அப்படிங்கிறதா நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் கீழே வந்து அவங்களோட சிட் ஸ்கீமை வந்து ஃபுல்லாகவே காமிக்குங்க. உங்களுக்கு நிறைய சிட் ஸ்கீம் இருக்கும். அந்த ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆரோ மார்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜென்ரல் டேர்ம்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து இவங்கக்கிட்ட உள்ள எல்லா சிட் ஸ்கீமை பற்றின பேம்ப்ளெட்டும் அங்கே இருக்கும். நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக அவங்களோட சிட் ஸ்கீம் எல்லாமே ரீட் பண்ணி பாருங்கள். நீங்கள் 6 மந்த்ஸ் ஸ்கீம் இருக்குது, 12 மந்த்ஸ் ஸ்கீம் இருக்குது, டெய்லி அமௌண்ட் பே பண்ணுறது. ஏன்னா இவங்க டி நகர் பேஸ்டாக இருக்கனால டெய்லி அந்த சுற்று வட்டாரத்தில் வேலை பார்க்குறவங்கலாம் வந்து டெய்லி 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி ஸ்கீமில் ஜாயின் ஆகி நிறைய பேர் வந்து டெய்லி பணம் கட்டிட்டு போவாங்க. நானே அதை பார்த்துருக்கேங்க. இதில் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும், கேஜே ஏஆர்சி கேஜே டிஜி கோல்டு அப்படின்னு வரும். ஸோ இதில் போய் நீங்கள் வந்து ஜாயின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து இதில் வந்து அப்லோட் ஆக மாட்டேதுங்க. அதுவே மயிலாடுதுறை பிரான்ச்சை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அப்லோட் ஆகுது. நான் அப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான். ஸோ நான் இதை வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக அவங்கக்கிட்ட ரைஸ் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து ஒரு 1 or 2 டேஸில் நம்ம டி நகர் பிரான்ச்சில் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரீட் பண்ணுற மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்கிறது தாங்க, என்ன விதமான சிட் ஸ்கீம் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பான முறையில் நீங்கள் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணி நீங்களே எத்தனை பாயிண்ட், ஒரு 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் கொடுத்துருந்தாலும் பரவாயில்லைங்க, ரீட் பண்ணுங்கள். நீங்களே உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் புரியலைன்னா கடைக்கு கால் பண்ணியோ இல்லை அங்கேயே அவங்கள்ட்ட நேரடியாகவோ கண்டிப்பாக கேட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இதில் வந்து ஜாயின் அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கேட்கும் நீங்கள் டி நகர் பிரான்ச்சில் ஜாயின் பண்ண போகிறீங்களா, எஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இதில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் காமிக்கும், அமௌண்ட் அப்படின்னு காமிக்கும், 50 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது பாருங்கள். ஸோ இந்த 50 ருபீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6 மில்லிகிராம்ஸ் வந்து ஆட் ஆகுங்க. அதுவே நீங்கள் இப்போ 100 அப்படின்னு டைப் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11 மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகுது.
இதுவே இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50 ருபீஸ்க்கு வந்து எனக்கு வந்து 5 மில்லிகிராம்ஸும் 150 ருபீஸ் அப்படின்னா ஒரு 17 மில்லிகிராம்ஸும் ஆட் ஆச்சுங்க. ஸோ அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டை பொறுத்து அந்த மில்லிகிராம்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மாறுதல் இருக்க தாங்க செய்யும். ஸோ என்னோடய மெச்சூரிட்டி டேட் வந்து 7th மே அப்படின்னு கொடுத்துருந்தது. ஸோ இப்போ பை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கங்க. கிளிக் பண்ண உடனே வந்து நீங்கள் என்ன அமௌண்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து மேலே வருங்க. அமௌண்ட் அப்படிங்கிறதுல இதில் 150 ருபீஸ் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட்டில் செலக்ட் பண்ணனால அந்த அமௌண்ட் வந்திருக்கு. அடுத்து நேமு, மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் எல்லாமே ஆல்ரெடி சைன்அப் பண்ணனால இன்பில்ட்டாக உங்களுக்கு அதெல்லாமே ஃபில் ஆயிருங்க. ஐடி ப்ரூஃப் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டா, பேன் கார்டு ரெண்டில் ஏதாவது ஒன்று கேட்கும். ஸோ அதை ப்ரூஃப் கிளிக் பண்ணி அதோடைய ஐடி ப்ரூஃப் நம்பரை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க அதில். ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆனதும் கீழே ஐ அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பே அப்படின்னு கொடுத்துருங்கங்க. ஸோ நான் இப்போ வந்து 50 ருபீஸ் தான் முதல் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் கொடுத்துருந்தேன். ஸோ பேமெண்ட் ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி நிறையா காமிக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பேமெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் கட்டிடுங்க. நான் வந்து கட்டினதுக்கு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, 6 மில்லிகிராம்ஸ் வந்து எனக்கு ஆட் ஆகிருந்தது. எனக்கு வந்து இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி 11/6/2025 அன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கேங்க. ஸோ எனக்கு இதுக்கு வந்து ஒரு 6 மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகிருக்கு. அந்த வியூ ரிசிப்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி அந்த ரிசிப்ட் கூட வந்துடுங்க. வந்து இது எத்தனாவது இன்ஸ்டால்மெண்ட்டு, நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி எல்லாமே வந்துடுங்க உங்களுக்கு. ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு திரும்ப போய் நீங்கள் அதே டி நகர் பிரான்ச் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி எனக்கு கீழே காமிக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம திரும்ப ஒருக்க போய் ஜாயின் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஜாயின் ஆகாதுங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஒன் டைம் தான் இதில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலுமே என்ன சொல்லும் அப்படின்னா, நீ ஆல்ரெடி ஜாயின் ஆகிட்ட இந்த நம்பருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்கும் நமக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு ஐடி வச்சு நான் ஒரு ஃபோன் நம்பர் வச்சு ஒரு இதுதான் நம்மளால் வந்து க்ரியேட் பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ மேலே இந்த கோல்டு ரேட், சில்வர் ரேட் காமிக்கிது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே குயிக் ஆக்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து அந்த பே டியூ அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டனை தான் இப்போ நம்ம கிளிக் பண்ணுங்க பே பண்ணுறதுக்கு. அப்படின்னா ஃபஸ்ட்டு டே மட்டும்தான் அங்கே போய் ஜாயின் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து இந்த பே டியூ அப்படின்றது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி உள்ளே போனது இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஆல்ரெடி நான் இவங்ககிட்ட வந்து ஒரு 1000 ருபீஸ் 2000 ருபீஸ்க்கு ஸ்டிட் ஸ்கீம்ஸ் ஜாயின் ஆகியிருக்கேன். ஸோ அதனால் அந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு காமிக்குது. ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அனைவருக்கும் தங்கம் டிஜிகோல்டு எஸ்ஐபி அப்படின்னு காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணுங்க. அதில் வந்து பேட் அப்படின்னு காமிக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த பே அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக எல்லா நேரமும் காமிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ ரீசெண்டாக 2-3 டேஸாக பார்த்தீங்கன்னா மார்னிங் 11 o'clock போல் காமிக்குதுங்க. ஒரு தடவை தான் பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் 1 or 2 டேஸில் ரெக்டிஃபை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ இன்றைக்கி பே அப்படின்னு காமிச்சதும் நான் என்ன செஞ்சேன்னா கிளிக் பண்ணி 50 ருபீஸ் போடலங்க, 150 ருபீஸ் போட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு தடவை தானே கிளிக் பண்ண வருது, அப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போடணும்னு நினச்சா போட முடிய மாட்டேது. அப்படிங்கிறனால நான் வந்து இதை கிளிக் பண்ணி நான் வந்து 150 ருபீஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டேன். அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க 100. திரும்ப ஒரு ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 50 ருபீஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் 150 அப்படின்னு போட்டேங்க. போட்டுட்டு நான் வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துட்டேன். பேமெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நமக்கு என்ன முறையில் பேமெண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நம்ம வந்து நான் பேமெண்ட்டும் கொடுத்துட்டேங்க நான். ஸோ பேமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்ததும் கீழே பாருங்கள் அந்த கண்டினியூன்னு இருக்கும். நம்ம எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து க்ரெடிட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஜிபே மூலமாக கூட பணம் கட்டலாங்க. நான் வந்து பேங்க் ட்ரான்சாக்ஷன் தான் பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ இதில் போயிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து உடனே ஸ்லிப்பு வந்துடுங்க உங்களுக்கு. ஸோ இதனுடைய மேலே வந்து உங்களோட நேமு, உங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாம் சேர்ந்து வரும். ஸோ நான் அதனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ திரும்ப வந்து இந்த பே டியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து பெய்டுன்னு காமிச்சிருச்சா, உங்களுக்கு திரும்ப கிளிக் ஆகலை இன்றைக்கி. ஸோ இந்த லெட்ஜர் அப்படிங்கிறத நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து மேலே நேமு, கான்டாக்ட் நம்பர்லாம் காமிக்கும். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கட்டினது 150 ருபீஸ் நான் கட்டியிருக்கேங்க. இந்த 150 ருபீஸ்க்கு வந்து எனக்கு 16 மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகிருக்குங்க. இதில் 5 மில்லிகிராம் வந்து விதவுட் வேஸ்டேஜ்லேயும் 11 மில்லிகிராம்ஸ் வந்து எனக்கு வித் வேஸ்டேஜ்லேயும் ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வருங்க. பட் இன்னும் வந்து அவங்களோட ஆப் வந்து நிறைய இடத்துங்களில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குங்க. அது வந்து இன்னும் ரெக்டிஃபை பண்ணிகிட்டே தான் வராங்க. ஸோ இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் ஃபுல்லாகவே ரெக்டிஃபை பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க.
உங்களோட மற்ற சிட் ஸ்கீம் பற்றியும் ஆல்ரெடி நான் வந்து ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேங்க. வேணும் அப்படின்னா ஏஆர்சி காமர்ஸ் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து அவங்களோட கான்டாக்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். கண்டிப்பாக அவங்களுக்கே நேரடியாக நீங்கள் செக் பண்ணி கூட பாருங்கள். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த ஸ்கீம் முடிகிற நேரத்தில் வந்து நீங்கள் ஏதாவது ஆர்டர் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணாலும் கஸ்டமைசேஷன் இவங்கக்கிட்ட அவைலபிள் தாங்க. சாதாரணமாக நார்மலாக சிட் ஸ்கீம்க்கே உங்கள்கிட்ட வந்து கஸ்டமைசேஷன் அவைலபிள் தான் உங்களுக்கு. ஸோ நம்ம ஏதாவது ஒரு பொருள் பார்த்து இது பிடிச்சிருக்கு, எனக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்னா 15 to 30 டேஸ் உங்களுக்கு மினிமம் அந்த லாஸ்ட் சிட் ஸ்கீம் முடிகிறதுக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே போய் கூட நம்ம பார்த்து எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு நம்ம பார்த்து கஸ்டமைசேஷன் பண்ணிட்டு கூட வரலாம் அவங்கக்கிட்ட. ஸோ இவங்கக்கிட்ட உள்ள ஒரே ஒரு சிட் ஸ்கீமில் உள்ள ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்றது என்ன அப்படின்னு யோசிச்சேன்னா, டெய்லி நான் வந்து கண்டிப்பாக இவங்க சிட் ஸ்கீமில் பணம் கட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒன் டே மறந்துட்டேனாலும் அந்த டேஸ் வந்து நமக்கு வந்து தள்ளிக்கிட்டே போயிடுது. ஸோ அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேங்க. இல்லை உங்களால் வந்து மந்த்லி ஒரு அமௌண்ட்டு கண்டிப்பாக என்னால் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா இவங்களோட மந்த்லி ஸ்கீமில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அதுக்கும் வந்து செய்கூலி சேதாரம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. பட் எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி நம்ம 3% பே பண்ணி தான் ஆகிற மாதிரி இருக்கும். டெய்லி கட்டணும் அப்படிங்கிறனால மினிமம் 50 ருபீஸ் சூஸ் பண்ணுறத விட 100 ருபீஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான கிராம்ஸ் ஆட் ஆகுதுங்க. ஏன்னா 50 ருபீஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 1.650 மில்லிகிராம்ஸ் தான் ஆட் ஆகுது. பட் 100 ருபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணுறப்ப உங்களால் வந்து ஒரு 3.6530 அப்ராக்சிமேட்லி இன்னும் டபுளை விட கொஞ்சம் கூடவே வந்து சேவ் பண்ண முடியுது நம்மளால். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் ஏஆர்சியோட டிஜிகோல்டு ஆப்பை பற்றியும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி பணம் கட்டுறது, எப்படி ரிசிப்ட் வரும், என்ன மாதிரி பணம் கட்டினா அதிகமான கிராம்ஸ் வந்து சேர்க்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் டவுட் ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அடுத்து ஆகஸ்ட் மாதம் வந்து வரலட்சுமி பூஜை வருது. அதுக்கு நெக்ஸ்ட்டு கிவ் அவேக்கு இப்போயே வந்து ரெடி ஆகிட்டு வரேங்க. ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஸோ என்னுடைய இதில் உங்களுக்கே தெரியும் அதிகமாக ஹாட் பட்டன் யாரை காமிக்குதோ அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிஃப்ட் இருக்குது. ஆல்ரெடி 2 கிவ் அவே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ 3rd கிவ் அவே வந்து ஆகஸ்ட் மாதம் வர வரலட்சுமி பூஜைக்கு கொடுக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.